வந்து முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு. திருப்பதி லட்டு விவகாரம் வந்து இப்போ பூதாகரமாக வெடிச்சிட்டு வருது. இது அரசியல் உள்நோக்கத்தோடு பண்ணுறதா வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே திருப்பதி லட்டு ரொம்ப புகழ்மிக்க லட்டு, ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற லட்டு. அந்த லட்டில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் கொழுப்பு இதெல்லாம் கலந்து பண்ணிட்டாங்க. இந்திய அரசாங்கம் சந்திரபாபு நாயுடுக்கு முந்தியிருந்த அரசாங்கத்தில் அப்படிலாம் நடைபெற்று விட்டது, முறைகேடு நடைபெற்று விட்டது என்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்து இது ஒரு பெரிய பூதகரமான பிரச்சனையாக கிளப்பி ஊடகங்கள் எல்லாம் தலைப்புச் செய்திகளாக மாறி இது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு சென்று இதை அரசியல் ஆக்காதீர்கள் என்று சந்திரபாபு நாயுடுவை மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அதே போல் அது அங்கே மட்டுமல்ல, இங்கே பழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் வழங்கப்படுகிற பஞ்சாமிர்தத்தில் கலப்படம் என்று ஒருவர் சொல்லி அவர் கைது செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் அவரை மிக கடுமையாக கண்டித்து இப்படி அவதூறுகளை பரப்புவது தவறு, இப்படி அவதூறுகளை பரப்பியதற்காக நீ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு தமிழ் ஆங்கில நாளேடுகளில் விளம்பரம் கொடுக்க வேண்டும், தேவைப்பட்டால் நீ 10 நாளைக்கு போய் பஞ்சாமிர்தம் தயார் பண்ணுற இடத்துல வந்து பணிபுரியணும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது நோக்கம் என்னவென்று சொன்னால், மக்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா பொருள் விலையும் உயர்ந்திருக்கிறது. பருப்பு விலை, எண்ணெய் விலை எல்லாம் மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளலாம். அதேபோல் வேலையின்மை என்கிற பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. மிக கடுமையான பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம்ங்கிற பிரச்சனை. இளைஞர்கள் வேலையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இந்த வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த உறுப்பினர் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இத்தகைய லட்டில் கலப்படம், பஞ்சாமிரத்தில் கலப்படம் என்று இந்த பிரச்சனையை கிளப்புகிறவர்கள் யார் என்று சொன்னால், வகுப்புவாத சக்திகளும் வகுப்புவாத சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு போன்றவர்களும் பிரச்சனைகளை மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம். இது முந்தைய ஆட்சியில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. முந்தைய ஆட்சியில் நடைபெற்றதில் லட்டு சாப்பிட்டதில் யாரும் வாந்தி எடுத்தாங்க, மயக்கம் அடைஞ்சாங்க, இன்னும் ஆஸ்பத்திரியில் போய் யாரும் சேர்ந்ததா இது தெரியல. வெங்கடாஜலபதிக்கு அதுதான் நைவேத்தியமாக படைக்கப்படுது. வெங்கடாஜலபதியும் எங்கே எந்த புகாரும் கொடுக்கல. இது மாதிரி இந்த மாட்டு கொழுப்பையும் பன்னி கொழுப்பையும் மீன் கொழுப்பையும் கலந்து பண்ணி அதனால் நம்ம உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வெங்கடாஜலபதி எந்த காவல் நிலையத்திலையும் புகாரெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. மக்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் மக்களிடத்தில் ஒரு நீண்ட நெடுங்காலமாக பல 1000 ஆண்டுகளாக கடவுள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அரசியல் புத்தலாட்டம் செய்யக்கூடியவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பிவிட்டு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிற ஒரு அயோக்கியத்தனமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் இதற்கு இரையாக கூடாது.